ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு பிளே ஆஃப்க்கு சான்ஸ் இருக்கா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டால் டெஃபினெட்லி சான்ஸ் இருக்குது. அதாவது 1% நோ, 0.001% சிஎஸ்கேக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு பாட்டமில் இருக்கிற டீம்ஸும் சப்போர்ட் பண்ணோம். உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, நம்மளே பாட்டமில் தான் இருக்கிறோம், இதுக்கு மேலே யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? அதாவது டாப் 5ல் இருக்கிறவங்க இல்லாமல் பாட்டம் 5ல் இருக்கிறவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணோம். இப்போ அதாவது எஸ்ஆர்ஹெச், கேகேஆர், லக்னோ, ஆர்ஆர், இந்த 4 டீம்ஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் குவாலிஃபை ஆக முடியும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, எந்த மாதிரிலாம் விஷயம்லாம் நடந்தால் சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் குவாலிஃபை ஆக சான்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காகவே நான் லேப்டாப்பில் தொலை பிடிச்சி எடுத்திருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்றைக்கி நடக்க போகிற டிசி வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சில் கேகேஆர் ஜெயிக்கணும். அப்போ கேகேஆர் ஜெயித்தாங்கன்னா கேகேஆர் 7th பிளேஸில் இருந்து அதே 7th பிளேஸ்லேயே இருப்பாங்க. 7 பாயிண்ட்ஸ் 7th பிளேஸ்லேயே 9 பாயிண்ட்ஸ் ஆகிடும். கேகேஆருக்கு 7th பிளேஸில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாபில் கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ஜெயிச்சாகணும். அதாவது சொல்லப்போனால் லாஸ்ட் மீதி இருக்கிற 5 மேட்சஸில் 5மே சிஎஸ்கே ஜெயிச்சா மட்டும்தான் குவாலிஃபைக்கு நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது ஆர்ஆர் வர்சஸ் எம்ஐ. இந்த மேட்ச்சில் ஆர்ஆர் கன்ஃபார்ம் ஜெயிச்சே ஆகணும். நெக்ஸ்ட்டு ஜிடி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளால் போக முடியும் பிளே ஆஃப்ஸ்க்கு. அடுத்தது ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கேல சொல்லவே தேவையில்ல, சிஎஸ்கே ஜெயிச்சே ஆகணும். அடுத்தது கேகேஆர் ஆர்ஆர். இதில் நமக்கு இப்போ கேகேஆர் தான் மேலே இருக்கிறாங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்னா டேபிள் எந்த மாதிரி இருக்குன்னா, சிஎஸ்கே அதே லாஸ்ட்டு தான் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கும். என்ன இல்லை, இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இந்த டேபிள் டாப்பர்ஸ் தானே சேஞ்ச் ஆகலாம். பாட்டமில் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த சேஞ்சஸுமே இருக்கவே இருக்காது. அதனால் நம்ம கண்டிப்பாக மீதி இருக்கிற 5 மேட்ச் ஜெயிச்சு ஏதோ ஒரு அதிசயம் நடந்தால் மேலே போகலாம். அடுத்தது பிபிகேஎஸ் வர்சஸ் எல்எஸ்ஜியில் எல்எஸ்ஜி தான் ஜெயிக்கணும். அப்படி ஒரு வேளை எல்எஸ்ஜி ஜெயிக்கலைன்னா பிபிகேஎஸ் அதே 5th பிளேஸில் தான் இருப்பாங்க. இது நமக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ இருக்கிற பாயிண்ட்ஸ் டேபிள் இது தான். இதில் என்ன ஆகும்னா, இன்னும் ஒரு 2 டைம், அதாவது இன்னும் எல்லா டீம்ஸ்க்கும் 2 பாயிண்ட் 4 பாயிண்ட் ஆட் ஆகுமே தவிர வேறு எதுவுமே ஆகாது. இருங்க, நெக்ஸ்ட்டு நடக்க போகிற இந்த எஸ்ஆர்ஹெச் டிசி, இதுலேயே எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சே ஆகணும். நெக்ஸ்ட்டு அடுத்த மேட்ச் யாருக்கு? எம்ஐ வர்சஸ் ஜிடி. இதில் நமக்கு யார் ஜெயித்தாலும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் 2 பேருமே டேபிள் டாப்பர்ஸ் தான். ஆனாலும் எம்ஐ ஜெயிப்பாங்கங்கிற ஒரு ப்ரிஃபரில் இருந்துக்கணும். அடுத்து கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கே. இதில் சிஎஸ்கே ஜெயிச்ச உடனே சிஎஸ்கேக்கு இதுதான் கடைசி 10th பிளேஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிபிகேஎஸ் டிசி. இதில் கன்ஃபார்ம் பிபிகேஎஸ் ஜெயிச்சே ஆகணும். அடுத்து எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்சிபி. இதில் பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜி ஜெயிச்சே ஆகணும். நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகேஆரில் இப்போ கேகேஆர் ஜெயித்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக 9th பிளேஸ் போயிடுவோம். எஸ்ஆர்ஹெச் ஜெயித்தாங்கன்னா இன்னும் 10th பிளேஸ்லேயே தான் இருப்போம். எஸ்ஆர்ஹெச் சப்போஸ் ஜெயித்தாலுமே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம அடுத்த மேட்ச் ஜெயித்தோம்னா கண்டிப்பாக டேபிள் டாப்புன்ட்டேன் 9th பிளேஸ்க்கு போயிடுவோம். சாரிங்க. பிபிகேஎஸ் எம்ஐயில் பிபிகேஎஸ் ஜெயிச்சாகணும். அப்போ எம்ஐ 4th பிளேஸ் வந்துடுவாங்க.
டிசி வர்சஸ் ஜிடி. இதில் யார் ஜெயித்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போதைக்கு அப்போ இருக்கிற நிலமையில் வந்து டிசி ஜெயித்தாங்கன்னா பரவாயில்ல. அடுத்து சிஎஸ்கே ஆர்ஆர். இதில் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா நாம் சொன்னோம்ல எஸ்ஆர்ஹெச் எஸ்எஸ் கேகேஆரில் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சா சிஎஸ்கே 10th பிளேஸில் தான் இருப்பாங்க, கேகேஆர் ஜெயிச்சா 9th பிளேஸ்க்கு போயிடுவாங்கன்னு. இங்கே ஒரு வேளை கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்கன்னா இங்கே சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா 8th பிளேஸ்க்கு நம்ம போயிடுவோம். அடுத்தது நமக்கு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கெயின் ஆகிருக்கும், அதனால் 8th பிளேஸ் போயிடுவோம். அடுத்து ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச். இதில் எஸ்ஆர்ஹெச் நெக்ஸ்ட். இதில் எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கும் போது திரும்ப நம்மளை வந்து ஆர்சிபி ஜெயித்தாங்கன்னா 7th பிளேஸ் போகலாம். இவ்வளோ எஸ்ஆர்ஹெச் ஜெயித்தாங்கன்னா 8th பிளேஸ், சாரி 9th பிளேஸு. ஜிடி வர்சஸ் எல்எஸ்ஜி. இதில் எல்எஸ்ஜி தான் ஜெயிக்கணும், அப்போ எல்எஸ்ஜி 4th பிளேஸ் போயிடுவாங்க. அடுத்து எம்ஐ வர்சஸ் டிசி. இதில் வந்து அப்போ இருக்க நிலைமைக்கு டிசி ஜெயித்தாங்கன்னா எம்ஐ வந்து அவுட் ஆஃப் த இதுக்கு வந்துடும். ஆனால் இதில் வந்து எம்ஐ ஜெயித்தாதான் நமக்கு பெனிஃபிட்டு. பிகாஸ் இதில் எம்ஐ தோற்று அடுத்து ஜெயித்தாங்கன்னா 14 பாயிண்ட்ஸில் இருப்பாங்க. ரன் ரேட்டும் இப்போ அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. அதனால் இதில் எம்ஐ ஜெயித்தாங்கன்னா எம்ஐ இதில் ஜெயிச்சு அடுத்தது தோற்றா கூட அதே நிலமை தான். இதில் டிசி ஜெயித்தாங்க, இதில் எம்ஐயே ஜெயிச்சிட்டாலே போதுங்க. அப்போ சிஎஸ்கேக்கு 14 பாயிண்ட்ஸுங்கிற ப்ராப்ளம் இருக்காது. ஆர்ஆர் வர்சஸ் பிபிகேஎஸ். ஆர்ஆர் அப்போ சிஎஸ்கேக்கு டைரெக்டாக 8th பிளேஸில் இருப்பாங்க. இப்போ அடுத்தது ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர். இதில் வந்து கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து 8th பிளேஸ்லேயே தான் இருப்போம், நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இப்போ இந்த மேட்ச் தான் மெயின் மேட்ச்சு. இதில் வந்து என்னோடய டார்கெட் படி ஒரு 20 ரன்ஸுக்கு மேலே ஜெயித்தாங்கன்னா 8th பிளேஸ்லேருந்து டைரெக்டாக 4th பிளேஸ்க்கு போயிடுவோம். அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. எல்எஸ்ஜி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்சில் இதில் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்எஸ்ஜி 4th பிளேஸில் இருப்பாங்க, அதனால் எஸ்ஆர்ஹெச் கம்மியான வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் 4th பிளேஸில் ஃபினிஷ் பண்ணலாம். ஆனால் இதில் லாஸ்ட் 3 மேட்சஸாக இவங்க நல்ல எஃபர்ட் கொடுத்தே ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா எலிமினேட்டரில் வர டீம் கூட வந்து ஃபஸ்ட்டு இதுதான் எலிமினேட்டர். இதில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம்னா அடுத்து குவாலிஃபயர் 2ல், குவாலிஃபயர் 1ல் ஜெயிக்கிறவங்க கூட குவாலிஃபயர் 2ல் வந்துடுவோம். அதுக்கப்புறமேலு அதுலேயும் ஜெயிச்சிட்டோம்னா ஃபைனலில் குவாலிஃபயர் 1ல் ஜெயித்த டீமும் குவாலிஃபயர் 2ல் ஜெயிச்சு, அதாவது நம்ம ஜெயித்தோம்னா 2 டீமும் ஃபைனலில் மோதுவோம். அடுத்தது இப்போ நம்ம யாரை அடுத்த மேட்ச் விளையாட விட்டால் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்குவாடு தான் எட்டு வந்திருக்கோம். இதில் ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆயுஷ் மாத்திரே, ஷேக் ரஷீத், இந்த 3 யங்ஸ்டர்ஸும் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து தவான் கான்வே. இவங்க 4 பேர்த்துல 2 பேர்த்து ஓப்பனிங்கு, 2 பேர்த்து எப்படியோ ஒன்று இறக்கி விடணும். அதுக்கப்புறமேலு வந்து சிவம் டூபே இம்பேக்ட் பிளேயராக உள்ள வருவார், 5வது பிளேயராக. அதுக்கப்புறமேலு வந்து ரவீந்திர ஜடேஜா 6th பிளேஸில் வருவார். எங்கே ஜடேஜா? ரவீந்திர ஜடேஜா இங்கே இருக்காருங்க. கண்டிப்பாக இவருடைய சேவை நமக்கு இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக வந்து ஜேமி ஓவர்டன் இல்லை டெவான் பிராவிஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதுக்கப்புறமேல வந்து எம்எஸ் தோனி 8th பிளேஸில், அடுத்து ஜேமி ஓவர்டன்னு. அதுக்கப்புறமேலு வந்து 9th வந்து இவரை இது பண்ணலாம், கலீல் அகமது. 10th நூர் அகமது. 11ல் பார்த்தீங்கன்னா இந்த இம்பேக்ட் பிளேயரில் ஒருத்தர் வெளியே 12 சிவம் டூபே இம்பேக்ட் பிளேயரில் சொல்லியிருந்தோம்ல, இந்த வெளியே போகிற பவுலராக அன்சுல் கம்போஜ் வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த லைனப் இருந்து அட்டாக் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அட்டாக்கிங் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இந்த சாம் கரன், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரச்சின் ரவீந்திராவையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம்னா
கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை இந்த லைனப்பும் செஞ்சிருச்சுன்னா நம்ம எல்லாத்தோட கனவும் செஞ்சு போன மாதிரி தான். சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் பிளே ஆஃப் வாய்ப்பே கிடையாது. அதை நம்ம டெஃபினட்டாக சொல்லிடலாம் அடுத்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா. இதில் நமக்கு ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, நம்ம இப்போ இருந்தே யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அடுத்த வருஷத்துக்கு ரீடைனிங் லிஸ்ட்டை வந்து இது பண்ணலாம். நான் ஒரு 6 ரீடைன் பிளேயர்ஸை மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ருத்ராஜ் கைக்வாட், அடுத்தது ஆயுஷ் மாத்ரே, நெக்ஸ்ட்டு ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறமேலு வந்து சிவம் டூபே, பத்திரனா, டெவான் பிரவிஸ் இல்லைன்னா தோனி. இவங்க 6 பேர் எப்படியோ ரீட்டைன் பண்ணி தான் ஆகணும். இந்த வீணா போன விஜய் சங்கருங்கிறேன், ராகுல் திரிபாட்டி, தீபக் ஹூடாவெல்லாம் வெளியே விட்டுற வேண்டியதுதான். ஆனால் இப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, சுரேஷ் ரெய்னாவும் அம்பத்தி ராயுடுவும் உள்ளே வராங்க. பிளேயர்ஸாக இல்லைனாலும் அவங்களோட தாக்கம் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. சுரேஷ் ரெய்னாவை செலக்டராகவும் அம்பத்தி ராயுடுவை கோச்சாகவும் கொடுத்தா நல்லாயிருக்கும். மெயின் கோச்சு மேத்யூ ஹைடன் இருக்கார். இத்தனை வருஷமாக அது நல்லா தான் இருந்துச்சு. அவரோட எதுவும் குறை சொல்ல முடியாது. பிளேயர்ஸு தான் நம்மளால் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சப்பவே எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து 5 லாஸஸ்ஸு. இந்த டைம் அந்த இதுக்காகவே நிறையா பேர் இதை பறி கொடுத்துட்டாங்க. 17 வருஷம் கழித்து ஆர்சிபி சேப்பாக்கில் நம்மளை அடித்து தூக்கியிருக்காங்க. 15 வருஷம் கழித்து டிசி நம்மளை சேப்பாக்கில் தூக்கியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு டைமாக நம்மளை சென்னையில் பீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேலு வந்து 5 கான்சிக்யூட்டிவ் லாஸஸ்ஸு. இதை பார்த்துருக்கவே மாட்டோம். அடுத்து 4th டைமாக சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆகாமல் போயிடுவாங்களான்னு பயமாக இருக்குது. டேபிள் லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணால் இதுவும் ஒரு இதாக இருக்கும். பிகாஸ் இது வரைக்கும் சிஎஸ்கே ஒரு டைம் கூட டேபிளில் ஃபினிஷ் பண்ணதே இல்லை, பாட்டமில் ஃபினிஷ் பண்ணதே கிடையாது. இந்த டைமும் ஃபினிஷ் பண்ணலின்னா நல்லா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன். நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுற விதமாக அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டு போயிடுங்க. எனக்கு அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வெறும் 30 சப்ஸ்கிரைப் பிலோ தான் வச்சுருக்கோம். ஒன்லி 29 தான். கிட்டத்தட்ட 1 இயர் கழித்து ஒரு சப்ஸ்கிரைப் ஏறி இருக்காங்க. அது யாருன்னு தான் தெரில. அது யாராக இருந்தாலும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நீங்களும் எனக்கு மோட்டிவேட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் லைக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பை.